கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நேற்றைய தினம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவங்களுடைய மனைவி சங்கீதா செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில் என் கணவர்கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வேணும், விவகாரத்து வேணுன்ற மாதிரி ஒரு 12 பக்க மனுவை கூட அழிச்சிருக்காங்க. விஜய் அவர் வீட்டில் என்னோட சரியா பேசுறதில்ல, ஒரே வீட்டில் இருந்தாலும் தனித்தனியாக தான் தூங்குறோம், பிள்ளைகளோட கூட சரியா கவனிக்க மாட்டாரு, வேற நடிகையோட தொடர்பு இருக்காரு, 2021 எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. 5 வருஷம் இந்த சம்பவம் நடக்கிறது. இதற்கு மத்தியில் பார்த்தோம்னா பல்வேறு மீட்டிங்ல தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, திமுக அரசை விரட்டணும், நான் வந்தேன்னா ஒரு பெண்ணுக்கு கூட பாதுகாப்பு மிஸ் ஆகாதுன்ற மாதிரி கருத்தை கூட வச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அவரை வெற்றி கழக தலைவர் அதெல்லாம் சொல்ல முடியாது. நடிகர், முன்னணி நடிகர், தமிழகத்துடைய ஒரு முன்னணி நடிகர். சில கேவலப்பட்ட இளைஞர்கள் நம்பிகள் அவரை நடிப்ப நம்ம நடிப்பை புலவர் K.R. ராமசாமி தென்றல் அடிக்குது என்ன மெய்யக்குதுன்னு பாட்டு பாடுவார். அதை பார்த்தவங்க கேட்டிருக்கோம் நாங்களாம். அதெல்லாம் எங்கள் காலத்துக்கு முன்னாடியே திராவிட பொன்னாடே அந்த பாட்டை கேட்டிருக்கோம். நம்முடைய கலைஞர்களின் பாடல்கள் பராசக்தியில் கேட்குறோம். ஒரு படம் ஒரு பாடமாக இருந்திருக்கிறது. ஓகே, இவர் இது தனிப்பட்ட விவகாரம். நான் அந்த பாடல்களுக்கு வந்தால் ரொம்ப அவரை மட்டமாக கொண்டு போகிற மாதிரி இருக்கு. என்ன ஒரு படத்துலையும் சரி தனிப்பட்ட வாழ்க்கையிலுமே சரியில்லாமல் ஒரு நபராக இருந்திருக்கிறார். அதான் சொல்ல வந்தேன். அவர் எம்ஜிஆருடைய பாடல்கள் இதெல்லாம் ரொம்ப. இப்போ நம்முடைய கலைவாணர் குடிச்சு பழகணும் எதை நீராரத்தை குடிச்சு பழகணும் எப்படி பாடல். அப்போ காங்கிரஸ் அரசில் திமுகன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது, திராவிட முன்னேற்ற கழகம். அப்போ திருக்குறள் முன்னணி கழகம், இது திருக்குறள் முன்னணி கழகம் மாத்தினார். தீனா மூணா காணாண்டா திமுகவா திருக்குறள் முன்னணி கழகம். இப்படி பகுத்தறிவு ஓடுகளை எம்ஆர் ராதா ரத்த கண்ணீரில் இதுகெல்லாம் ஒரு வரலாற்று காவியங்களாக படங்கள் சமூகத்தில் சீர்திருத்துச்சு. கலாச்சாரத்தின் சீரழிவின் மொத்தத்துக்கு இன்னைக்கு இளைஞர்களை எப்படி வேணாலும் வாழலாம். ஒரு படத்தில் கூட விஜய் 1 வருஷத்துக்கு மனைவியாக இருக்கணும் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஒரு படம் நடிப்பார். அது என்ன படம்? பிரியமானவள். பிரியமானவள் இப்படி தான் இருக்கணுமாங்க, 1 வருஷத்துக்கு பொண்டாட்டியா, இப்படிலாம் ஒரு புது கலாச்சார சீரழிவு. அதோடைய விளைவு தான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப எனக்கெல்லாம் கஷ்டம். பெண் பிள்ளைகள் வைத்திருப்பவங்களுக்கெல்லாம் இப்போ எனக்கு பெண் பிள்ளை இல்லை. பெண் பிள்ளைகள்னாலும் என்னை பெற்ற தாய் பெண்ணு, என் மனைவி பெண்ணு, என்னை சுற்றும் சூழல் சகோதரிகளாக கருதுகிறோம். எல்லாத்தையுமே பெண் உரிமைக்காக போராடக்கூடிய பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டவர். எங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் தாயின் பேரை முன்னாடி வச்சிருக்கேன். நானும் இது யார் சொல்லி பெரியாருடைய கருத்துக்களை கேட்டு என் பேரை பின்னாடி தாயின் பேரை முன்னாடி அப்படி இன்ஸ்டைலே வச்சிருக்கக்கூடிய அந்த அளவுக்கு பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு பெரியாருடைய சிந்தனையாளர் நாங்களாம் இருக்கோம். ஆனால் இந்த நாட்டில் ஒரு பெண் இன்னைக்கு இந்த விஜயுடைய ரசிகரை பார்த்தா அதான் இன்னைக்கு எனக்கு இந்த இதெல்லாம் கடந்து ஒரு பேட்டிலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் கருது. ஏன்னா அவங்க தனிப்பட்ட குடும்ப விவகாரம். ஆனால் அதை வைத்து ஒரு பெண்ணு விஜய் ரசிகையுடைய பேட்டியை பார்த்தேன். நான் அவருக்கு அக்காவாக இருப்பேன், தங்கச்சியாக இருப்பேன், பொண்டாட்டியாக இருப்பேன்னா அப்போ படம் என்ன நீ சொல்லி கொடுத்துருக்கு? என்ன உன் கட்சின்னு நடத்துறன்ற ஒரு கட்சி நடத்துற, அந்த கட்சி என்ன கொள்கையை சொல்லி கொடுத்துருக்கு? பொண்டாட்டியா இருப்பாளாம். இன்னொருத்தி சொல்றா, என் பிள்ளை இறந்து போயிட்டா வளர்த்துருந்தேன், ஆனா நான் விஜயை பார்த்துட்டு இல்லை, இன்னொரு பிள்ளையை பெற்றுக்கிறேன். என்னடா சொல்லி கொடுத்துருக்கே? கட்சியை கழிச்சிட்டு பேசாம இன்னொரு ஹைலைட்டா இருக்குங்க சார், என் கணவரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கணுங்கிற வார்த்தை எல்லாம். அப்படின்னா அவன் கணவர் மாமாவளை பார்த்தான். அவனுக்கு விஜய் ரசிகருடைய அந்த பெண்ணுக்கு பூராமே என்ன சொல்றேன், கணவனை வச்சுட்டு பேசுகிற கூச்ச நாச்சம் தான் உன் தலைவன் சொல்லி கொடுத்த பாடமா? எவ்வளோ ஒரு ஆபாசமான கலாச்சாரம், அசிங்கமான கலாச்சாரம். இதை அரங்கேற்றி இதை ஒரு இந்த தொலைக்காட்சியில் இவங்களை அதை பெருசாக காட்டுறாங்க டிஆர்பி ரேட்டுக்காக. இந்த இதெல்லாம் நம்ம சிலதை சென்சார் பண்ண தனிக்கு எதை காட்டணுமோ அதை காட்டுறது இல்லை, காட்டக்கூடாத காட்டுறது. நான் பொண்டாட்டியா இருப்பேன்றான் ஒரு பிள்ளை. என்ன அர்த்தம் இதெல்லாம்? என்ன அதெல்லாம் மனித பிறவியா? அது பெண் பிறவியா? இதெல்லாம் குடும்பத்தில் போய் இதெல்லாம் உன் படத்தை பார்த்தாலும் இந்த பிள்ளைகளுக்கு ஒரு ரசிகர் எப்படி குடும்பம் ஒழுங்காக நடத்துவேன்? ஒரு கணவன் இருக்கான்,
நான் அந்த கணவனை வச்சுக்கிட்டு 35 வருஷமா நான் விஜய்க்கு லவ்வரு, அவருக்கே தெரியும், விஜய்க்கே தெரியும், என் புருஷனுக்கும் தெரியுன்றான். இதைத்தான் நீ சொல்லி கொடுத்துருக்கியா? நாடு எங்க போயிட்டு இருக்கு? நாங்களாம் தனியில மறைய வேண்டும் என்று தாகத்தோடு பிரபாகரனை தலைவராக ஏற்றுக்கொண்டு இந்த மண்ணில் அரசியல் களத்தில் போராடியவர்கள். அடைந்தால் திராவிட நாடு, அடையாவிட்டால் சுடுகாடு என்று அண்ணாவின் பேச்சை கேட்டு லட்சக்கணக்கான இளைஞர்கள் திருமணமாகாமல் இருந்தார்கள். பெரியாரின் பேச்சை கேட்டுவிட்டு அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சாதிக்கு வலு சேர்க்கக்கூடிய தீண்டாமை பிரிவுகளை, சாதிக்கு வலு சேர்க்கக்கூடிய பிரிவுகளை, அரசியல் சட்டத்தை கொளுத்த வேண்டும் என்று பெரியார் உத்தரவிட்டார். வாலிபர்கள், இளைஞர்கள் சிறைக்கு போனான். திருச்சியில ஒரு ஜெயில ஒரு சின்ன பையன், 13-14 வயசு பையன், தற்செயலாக அன்றைக்கு இருந்த கவர்னர் உள்ள சிறை விசிட்டுக்கு வர்றாரு. இந்த பையன் எதுக்கு இருக்கான்னு கேட்கிறோம். இவன் சட்டத்தை தெரிச்சிருக்கான், பெரியார் பேச்சை கேட்டு வா சின்ன பையனாருக்கு போட்டாரு. நான் எத்தனை ஆண்டு காலாலும் இங்கே இருப்பினார். விஜய் ரசிகர் ஒருத்தனாவது இந்த நாட்டுக்காக பேசியிருக்கேடா? எங்க அண்ணனுக்காக விளக்கமாற கொடுப்பேன், மயிரை கொடுப்பேன். 41 பேரை கொண்டுட்டு போய் துபாயில போய் குத்தாட்டம் போட்டு இருக்கிறாங்க. தீபாவளியை புறக்கணிக்கிறான், பொங்கலுக்கு கீர்த்தியா சுரேஷ் நடிகை விட்டு பொங்க வைக்கிறான். மானங்கட்ட பையன். ஒரு கலாச்சார சீரழிவு, பண்பாட்டு சீரழிவை சினிமாவின் மூலமாக ஏற்படுத்தி இந்த நாட்டில் பெண்கள் தைரியமா வெளியே வந்து சொல்றாங்க, நான் எனக்கு எங்க அண்ணன் விஜய்க்கு நான் தங்கையா இருப்போம், அக்காவா இருப்போம், கொண்டாட்டியா இருப்போம், அப்பாட்டியா இருப்போம் சொல்றான்னா இது ஒரு கட்சி, இது ஒரு தலைவன். என்னால கலைச்சிருந்தா நீ தமிழ் கலாச்சாரத்துக்கு எதிரானவன் விஜய். தமிழ் நாகரிகம் பண்பாட்டுக்கு எதிரான ஒரு கலாச்சாரத்தை வளர்க்கிறது தான் விஜய் வேலையா? தனிப்பட்ட விவகாரம், குடும்ப விவகாரம். நான் பல பேட்டில் சொல்லியிருக்கிறேன், தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்ற கொடுக்க துப்பு கட்ட வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். மனைவி எங்க? உன்னை நம்பி உன்னோடு இல்லற வாழ்க்கையில் வாழ்ந்து 2 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்கிறாரே, அவர்கிட்ட நீ என் கணவர் சுத்தமானவன் சொல்றதுக்கு முடிய துப்பு கட்டுவேன். நாட்டில் இருக்கிற பெண்களுக்கு நீ பாதுகாப்பு கொடுத்துருவேடா? மேல கொடுக்க முடியுமான்னு கேட்கிறேன். உன்னை நம்பி உன்னோடு இல்லற வாழ்க்கை வாழ்ந்து அந்த பெண்ணை கொடுமைப்படுத்துறதுக்கு நீ நாட்டில் நடக்கிற கொடுமையை பேசுறதுக்கு நான் வெளியே வர்றேன், நான் எம்ஜிஆரா வர்றேன், அண்ணாவா வரேன்னு வர்றேன். தனிப்பட்ட விவகாரம் நீதிமன்றத்திற்கு போயிருக்கு, நீ அங்க பதில் சொல்ல, அது வேறு. 100கணக்கான ஏக்கர்ல பனையூர்ல பங்களா கட்டி உட்காந்துட்டு யாரோட குடும்பம் நடத்துற நீ? வயதான தாய் தந்தை, உன்னை பெற்ற தாய் தந்தையுடன் நீ வாழ்ந்தா இவ்வளவு அசிங்கம் வந்திருக்குமா? தந்தையை மதிப்பதில்லை, தாயை மதிப்பதில்லை, வயதானவர்களுக்கு உன்கிட்ட மரியாதை இல்லை, பெத்த தாய் தகவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுக்கறது இல்லை. 20 வயதில் மகள், 23 வயதில் மகன், பியூர் மெர்ச்சூர். உன் பக்கம் நியாயம் இருந்தா சொல்றீங்களே, சில பிள்ளைய பேசுதுகளே, எங்க அண்ணன் விஜய், எங்க அண்ணாவுக்கு நாங்கள் வப்பாட்டியா இருப்போம், எங்க அண்ணா எப்போ கூப்பிட்டாலும் போகும்ன்றீங்களே. விஜய் பெத்தெடுத்த பிள்ளை, பெண் பிள்ளை, எங்க அப்பா நல்லவர், விசில் அடிப்போம்னு சொல்லுதா, அவன் வீட்டுக்குள்ளே விசில புடுங்குறாங்க. நீங்க விசில் அடிக்கிறீங்க, மானங்கட்ட நாய்களா. மகன் விசில் அடிக்க தயாரா? விசில் அடிச்சா குஞ்சுகளா? தானா குண கூட்டமே. விஜய் மகன், உன் தலைவர் மகன் உங்களுக்காக விசில் அடிக்க தயாரான்னு கேட்கிறேன். விஜய் பெற்றெடுத்த மகள் உங்களுக்காக எத்தனை பேர் செத்தீங்க, உயிரை கொடுத்தீங்க. அவங்க குடும்ப விவகாரத்துல போல. ஆனா அந்த குடும்பம் இன்னைக்கு இதுக்குன்னு சொல்றேன், திமுக தூண்டி விட்டுச்சு. ஏடா சங்கீதாவுக்கும் திமுகவுக்கு ஏடா சம்பந்தம்? திமுகவுக்கு இதா வேலையா? பாஜக வேணா சொல்லு தூண்டி விட்டுருப்பாங்க, அவங்களுக்கு இதா வேலை. தூண்டி விட்டதுல நீண்ட ஆண்டுகளாக இருக்கல. நீ தாவேக்கா உருவாகிறதுக்கு முன்னாடியே குடும்பம் சரியில்லை. யாரோ ஒரு நடிகையோட தொடர்பு, அவங்க பேரை சொல்ல விரும்பல நான். அவங்களோட இவர் எங்கேயும் போறாரு.
கரூர் கூட்டத்துக்கு அந்த வேன்ல பிரச்சார வேன்ல அவங்க இல்லாம வர முடியலையே. 41 பேர் மரணம் அடைஞ்சு கொடுக்கும் பனையூர்ல தனியாக 48 மணி நேரம் யாரையும் சந்திக்காம யாரோட தங்கியிருந்தாரு உன் தலைவன்? நைனா சொன்னதெல்லாம் உண்மைன்ற மாதிரி போதும் சார். நைனா நாயந்திரன் அண்மையில நயனானந்தருக்கு தெரியுமில, அவங்க தானே அவரை வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. நீயா போய் 41 பேர் மரணத்துக்கு அங்கே இருந்திருந்து கண்ணீர் வெடித்து உண்மையில இறக்கத்தில் இருந்தால் அந்த பெற்றோர்களுக்கு பாதுகாப்பாக இருந்து வந்திருந்தா சிபிஐ விசாரணைக்கு போயிருக்க, நீ டெல்லிக்கு அடிமையா இருக்க ஜனநாயக படம் வந்திருக்கும். நீயா போய் மாற்ற. இப்போ குடும்ப விவகாரம், உன் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு விட்டுச்சு. அவங்க அவங்களும் நாகரிகமாக தான் சங்கீதா சொல்றாங்க. இதை ரகசியமாக தான் விசாரிக்கணும், ஊடகங்கள் பத்திரிகைகளுக்கு வெளியிடக்கூடாது, கண்ணியத்தை காக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு குடும்ப பெண். ஆனா நீங்க அவங்கள எப்ப இது தாவேகா கட்சி உருவாகி சட்டமன்றத்தில் நிற்கும் போது வந்திருக்கு. அவங்க டிசம்பர்லயே வழக்கு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இப்போதான் நம்பர் ஆகி வந்திருக்கு செங்கல்பட்டு குடும்ப நல நீதிமன்றத்தில். அது இனிமே வரும். 2 பேரும் கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க, 2 பேரும் பேசுவாங்க, 2 பேருக்குள்ள இணைப்புக்கான வாய்ப்புகளை கலந்தாய்வு கூட்டத்தில் கவுன்சிலிங்கில் சொல்லுவாங்க. 2 பேரும் ஒத்துக்கிட்டால் 6 மாசத்துக்குள்ள டைவர்ஸ் பண்ணலாம். இன்னும் நிறைய விவகாரம் இருக்கு, சொத்து இருக்கு, சாதாரண இல்லை, பையங்க மெர்ச்சூடான பசங்க இருக்காங்க. இதெல்லாம் நீதிமன்றம் கவனிக்க வேண்டிய வேலைகள். நீதிமன்றத்தில் 2 பேர் என்ன முறையிடுறாங்களோ அதுக்கு நீதிமன்றம் 3 பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் தான். விஜய், சங்கீதா, நீதிமன்றம், நீதிபதி. இதில் நம்ம உள்ள கருத்து சொல்ல விரும்பல. நான் பொது கருத்து என்னன்னா, அதை மையமாக வைத்து தானா கூனா திமுக தான். அவங்க அப்பா கூட வாழ்றான அவன் தலைவன், அவங்க அம்மா கூட என்னைக்கா வாழ்றானா? அவன் ஒரு பங்களால பனையூர் பங்களால அவன் மட்டும் தனியா என்னடா பண்றான்? பைத்தியக்கார மாதிரி திர்றானே, கொண்டாட்டி விட்டுட்டு பிள்ளைய விட்டுட்டு. ஒவ்வொருத்தரும் குடும்பம் தான் பல்கலைக்கழகம். நல்ல ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் பாவேந்தர் பாரதிதாசன். அவன் நல்லவனா இருந்தா மழை வந்திருப்பாள். அன்னைக்கு அவங்க மனைவி சொல்லனா துயரத்துக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார். வேதனையில் அவர் இருக்கிறார். அவங்க வாயே பேசாம இருக்காருங்க சார். விஜய் எப்படி சார் வாய் திறக்க மாட்டாரு? ஆதவச்சனம் ஒன்னும் சொல்ல. 2 நாள் கழிச்சு பேசுவார். என்ன பேசுவார்னா, திமுக சதி, ஆடிட்டர் குருமூர்த்தி ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து விடுவான், இல்லாட்டி அமித்ஷா அங்கிருந்து எழுதி கொடுத்து விடுவான். உங்க குடும்பம், இந்த குடும்பம் என்னைக்கு சண்டை? நீ தாவேகா கட்சி உற்பத்தி பண்றதுக்கு முன்னாடியே சண்டை ஆயிரு. அவங்க லண்டன் போயிட்டாங்க உன்னை விட்டுட்டு. போட்ட தாக்கு பிடிக்க முடியாது யாரா? பாவம் செங்கோட்டைன்னு நாஞ்சில் சமது போய் மாட்டிட்டாங்க. அவர் பெரிய மனுஷன் பாவம். அவர் செங்கோட்டை அண்ணே மாட்டி சீரழிய போறாங்க. இந்த நாடு சீரழிஞ்சு போச்சு. இந்த பாவம் சின்ன பசங்க வீட்டுக்கு ஒரு விஜய், வீட்டுக்கு ஒன்னே மாதிரி விஜய் இருந்தா நாடு கெட்டு வீடு கெட்டு போகும்டா. 1 கோடி விஜய் இருக்காரு. 1 கோடி விஜய் இருந்தான்னு வச்சுக்க, நாடு கெட்டு போயிடும், சீரழிஞ்சு போயிடும். என்ன நல்ல கருத்தை சொல்ற, நல்ல பாட்டு பாடியிருக்க, நல்ல வசனத்தை சொல்லியிருக்க, சமூகத்துக்கு என்ன உன் கட்சி நல்ல கொள்கையை சொல்லுது, உருப்படியாதான் நாட்டுக்கு சொல்லியிருக்கியா? கட்சியும் கொள்கை இல்லை, நீயும் ஒரு கொள்கைவாதியில, தனி மனித வாழ்க்கையிலும் ஒழுக்கம் இல்லை. கட்டின மனைவி உன்னை சொன்னதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? இதற்கு சங்கீதாவை எதிர்த்து பதிவு போறதுக்கு, திமுகவை திட்டி பதிவு போறதுக்காக காசெல்லாம் கொடுத்து ப்ரொமோஷன், பெய்டு ப்ரொமோஷன் பணம் இருக்கு. விஜய் என்ன நல்லவரு வல்லவரு. முடி வச்சிருக்கிறவங்க மூட்டையை எடுப்பான், ஒத்த சட்டையும் போடலாம், ரெட்டை சட்டையும் போடலாம், எப்படி வேணா அலங்கரிச்சுக்கலாம். அது மாதிரி விஜய் கிட்ட பணம் கோடான கோடி பணம் குவிந்து கிடக்கு, பிளாக் மணி. அது ஒழுங்கா வருமான வரி கட்டல. ஏன் பணம் கட்ட வேண்டி தானே? அதெல்லாம் நம்ம மாட்டின புலிப்படத்தில் வீட்டில் 15 கோடி ரூபாய கணக்கு கட்டாத பணம் இருந்து சிபிஐ வருமான வரித்துறை பிடிச்சி அதில் மாட்டின. வெளிநாட்டு கார் வாங்குற அந்த இந்தியாவுக்கு கட்ட வேண்டிய வரியை கட்ட வேண்டி தானே? அதில் கேவலப்படுற கோர்ட்டில் சொல்லி இப்போ வருமான வரி கணக்கு காட்டாமல், சொத்து வரி காட்டாமல் 1.5 கோடி ரூபா கோர்ட்டு கட்ட சொல்லியிருக்கு. நீ ஊழல் ஒழிக்க போறேன்ற. பெண்களுக்கு பாதுகாப்பு, ஓ மனைவிக்கே பாதுகாப்பு ஓகிட்ட இல்லையாடா சாமி? நீ யாருக்கு நீ பாதுகாப்பு தர போற? 41 பேர் இறந்து போனாங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதனால ஒரு பைத்தியக்காரனாக தான் தெரியும். அவங்களே மனுவில் சொல்லியிருக்க மாதிரி எனக்கு தெரியுது. அதை வெளியே சொல்ல விரும்பல.
கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவரால தான் சைக்கோவா மாறிட்டாராங்க சார்? சைக்கோ. விஜய் ஒரு சைக்கோ. அந்த சைக்கோவுக்கு நேரத்தில் ஒரு அனுதாபம் தான் நம்ம தெரிவிச்சுக்கணும். முடியும் கட்சியும் க்ளோஸ் பண்ணி ஒழுக்கமான பணத்தை எடு, இருக்கிற பணத்தை ஆட்சிக்கு வந்து முதலமைச்சராகி தான் நாட்டுக்கு நன்மை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கட்சியில் லட்சம் பேர் இருக்கான் பாவம் இளைஞர்கள். அது உண்மைதான். அவங்களை கூப்பிட்டு ஏதாவது உதவியை செஞ்சுட்டு கட்டின மனைவி வாழப்பார். நன்றி சார். நன்றி.